குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 2ஆம் தந்திரத்தில் பிரிவு 22 குரு நிந்தை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். குரு நிந்தை அப்படின்னா குருவை பழித்தல் அப்படின்னு அர்த்தம். குருவை பழித்தவர் அடையும் துன்பங்கள் பற்றி இந்த பிரிவில் சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 530 குருவை சார்ந்தவரே ஞானம் பெற்றிருந்தாரையும் பேணார் கயவர்கள் உற்றிருந்தாரை யுளைவன சொல்லுவர் சுற்றிருந்தார் வழி உற்றிருந்தாரவர் பெற்றிருந்தாரன்றி யார் பெரும் பேரே. பேணார் அப்படின்னா பாதுகாக்க மாட்டார்கள், உளைவன அப்படின்னா வருந்துபவை, உற்றிருந்தார் அப்படின்னா சார்ந்து இருந்தவர், பேரு அப்படின்னா ஞானம். கீழ் மக்கள் ஞானம் பெற்றவரையும் பேணமாட்டார்கள், இவர்கள் உடன் இருந்தவரையும் வருந்தும்படி கூறுவார்கள். கற்றிருந்தாரிடம் பொருந்தியவரே ஞானம் அடைந்தவர் ஆவார், இவரையே அல்லாமல் வேறு எவர் இப்பேற்றை பெற முடியும். பாடல் 531 மாணவன் உள்ளத்தில் நாத ஒலி எழும்படி செய்வர். ஓரெழுத்து ஒரு பொருள் உணர கூறிய சீரெழுத்தாளரை சிதய செப்பினோர் ஓர் இடை சுமங்கனாய் பிறந்திங்கோருசம் பாரிடை கிருமியாய் பழகுவர் மண்ணிலே. ஓர் எழுத்து ஒரு பொருள் அப்படின்னா பிரணவ பொருள், அது ஓம் என்பது ஆ உ மா நாதம் விந்து என்பவை பிரணவம். சுனங்கன் அப்படின்னா நாய், கிருமி அப்படின்னா ஓர் அறிவு உள்ள உயிர், அதாவது புழு அப்படின்னும் சொல்லலாம். பிரணவ மந்திரத்தை உணர்த்திய குரு மனம் நோகும்படி செய்தலால் ஓர் அறிவு உயிராய் பிறக்கும்படி ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஓர் உகம் அப்படின்னா ஒரு யுகம். ஓர் எழுத்து மொழியான ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை மாணவன் உணருமாறு செய்த பெருமை கொண்ட நாதத்தை எழுப்பி தந்த குருவை மனம் வருந்தும்படி செய்தவர் ஊர் சுற்றி திரியும் நாயாய் பிறப்பார்கள், பின்பு ஒரு யுகம் வரை பூமியில் புழுவாக கிடப்பார்கள். பாடல் 532 குரு நிந்தனை செய்தவர் பொருளும் ஆவியும் கெடும். பத்தினி பத்தர்கள் தத்துவ ஞானிகள் சித்தங்கலங்க சிதைவுகள் செய்தவர் அத்தமும் ஆவியும் ஆண்டொன்றில் மாண்டிடும் சத்தியம் ஈது சதானந்தி ஆணையே. அதாவது குரு நிந்தனை செய்தவரின் பொருளும் உயிரும் அழியும் அப்படின்னு அர்த்தம். இல்லற ஞானிகளும் தத்துவ ஞானிகளும் உள்ளம் வருந்த கேட்டை செய்தவரின் பொருளும் உயிரும் ஓர் ஆண்டில் போய்விடும், இது சத்தியம் சதாசிவத்தின் மீது ஆணை. பாடல் 533 மந்திர குருவுக்கு தீமை செய்தார் கெடுதல். மந்திரம் ஓரெழுத்து உரைத்த மாதவர் சிந்தையில் நொந்திட தீமைகள் செய்தவர் நொந்திய சுனங்கனாய் பிறந்து நூறுரோ வந்திடும் புலையராய் மாய்வர் மண்ணிலே. மந்திரம் ஓர் எழுத்து அப்படின்னா ஓர் எழுத்து மந்திரமான பிரணவம். நொந்திய சுனங்கன் அப்படின்னா இழித்து ஒதுக்கப்பட்ட நாய். நூறுரு அப்படின்னா 100 பிறவிகள். ஓர் எழுத்து ஒரு மொழியான பிரணவத்தை உபதேசித்த பெருந்தவம் உடைய குருவை உள்ளம் வருந்தும்படி தீமைகள் செய்தவர்கள் இழிவாய் ஒதுக்கப்பட்ட நாயாய் 100 பிறவிகள் எடுப்பார்கள், பின்பு தாழ்ந்த பிறவியினராய் இம்மண்ணுலகத்தில் மடிவார்கள். பாடல் 534 ஈசன் அடியார்க்கு துன்பம் இழைத்தவர் பெரும் பதவியை இழப்பர். ஈசன் அடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும், வாசவன் பீடமும் மா மன்னர் பீடமும் நாசமதாகுமே நன்னந்தி ஆணையே. தேசம் அப்படின்னா பெரிய நாடு, மா மன்னர் அப்படின்னா பெரிய மன்னர், பீடம் அப்படின்னா ஆட்சி. சிவனடியார் மனம் கலங்கிடின் தேசமும் நாடும் மற்ற சிறப்புகளும் அழிந்துவிடும், இந்திரனின் ஆட்சி பீடமும் பெரு மன்னரின் ஆட்சி பீடமும் நாசம் ஆகிவிடும், இது எம் சிவபெருமான் மீது ஆணை ஆகும். பாடல் 535 குருவின் முன் பேசினால் வரும் துன்பம். சன்மார்க்க சர்க்குரு சந்நிதி பொய்வரின் நன்மார்க்கமும் குன்றி ஞானமும் தங்க
விளங்காது தொன்மார்க்க மாய துறையும் மறந்திட்டு பன்மார்க்கமும் கெட்டு பஞ்சமுமாமே. சொர்க்குரு அப்படின்னா மேலான குரு, சந்நிதி அப்படின்னா முன்பு, பொய்வரின் அப்படின்னா பொய் பேசினால், பஞ்சம் அப்படின்னா வறுமை. நல்ல நெறியை புகட்டிய நல்ல குருவின் முன்பு பொய் பேசினால் முன்னம் பெற்றிருந்த தவமும் கெடும், ஆசிரியரிடம் பெற்ற ஞான உபதேசமும் நிலைத்து நிற்காது, பழமையாய் உபதேசிக்கப்பட்ட நெறியையும் மறந்து ஆன்ம வளர்ச்சிக்கான மற்ற வழிகளும் போய் வறுமையும் வந்து சேரும். பாடல் 536. ஞான நெறியினரே சிறந்தவர், கைப்பட்ட மாமணி தானிடை கைவிட்டு மெய்ப்பட்ட கல்லை சுமப்போன் விதி போன்றும், கைப்பட்ட நெய்ப்பால் தயிர் நிற்க தானற கைப்பிட்டுண்பான் போன்றும் கண்மிஞானிக்கொப் மாமணி அப்படின்னா சிறந்த மணியான மாணிக்கம், மெய்ப்பட்ட அப்படின்னா காலில் பட்ட, விதி அப்படின்னா செயல், கண்மி அப்படின்னா செயல் ஆற்றுபவர். மாணிக்கத்தை விட்டு கல்லை சுமப்பது போலவும் பால் முதலியவற்றை விட்டு பிட்டை உண்பவன் போலவும் ஞானத்தை கைவிட்டு கிரியை மேற்கொண்டு ஒழுகுதல். கையில் சிக்கிய சிறந்த மாணிக்கத்தை கைவிட்டு காலில் அகப்பட்ட கல்லை எடுத்து சுமப்பவனின் செயலை போலவும், கையில் உள்ள நெய் பால் தயிர் ஆகிய உணவு இருக்க தனக்கு நன்மை அளிக்காத கையளவு பிட்டு உண்பவன் போலவும் ஆகும் ஞானியரோடு கருமம் செய்பவனை எண்ணுதல். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மகேஸ்வர நிந்தை என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.